Hello students, welcome to Kalvi Code. In the video, 11th standard maths chapter 10 differential calculus exercise 10.2 இருக்கிற 15th sum solve பண்ணலாம். Y equal to x into sin x into cos x. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா x, sin x, cos x ரெண்டு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், uv the whole dash formula யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மூணு டேர்ம் இருக்கு, அதுவும் டாட் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ யூ வி டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா, யூவி டபிள்யூ. ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி யூவி டபிள்யூ மல்டிப்ளிகேஷன்ல இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒய் டேஷ், ஏன்னா இங்க ஒய் தானே இருக்கு, அதனால நான் ஒய் டேஷ் எழுதிட்டேன். ஈக்குவல் டு UVW. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது மூணையும் அப்படியே மல்டிப்ளிகேஷன் தான் எழுதணும். அடுத்தது இன்டூ 1/u இன்டூ u டேஷ் பிளஸ் 1/v இன்டூ v டேஷ். ஸோ v எழுதிட்டு v டேஷ், u எழுதிட்டு u டேஷ் பிளஸ் 1/w இன்டூ w டேஷ். அவ்வளோதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாமா. யூன்றது எக்ஸா, யூ டேஷ் அதாவது எக்ஸால டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறேன். ஓகேங்களா, எக்ஸ் என்ன பண்ண போறேன், எக்ஸால டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறேன். ஏன்னா ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு, எக்ஸ் 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 என்னென்ன இருக்கு, அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தானே, ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே. ஸோ இப்போ எக்ஸால டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1. நெக்ஸ்ட் வின்றது சைன் எக்ஸா, வி டேஷ் சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ், சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்றது காஸ் எக்ஸ். அடுத்தது W is equal to cos x, W dash equal to minus sin x. So cos x நம்ம differentiate பண்ணா minus sin x. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. இங்க y இருக்கா, நான் என்ன பண்றேன், x ஆல differentiate பண்றேன். therefore dy by dx எடுக்கலாமா, ஈக்குவல் டு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், UVW UVW அது மூணுத்தையும் மல்டிப்ளிகேஷன் எழுதிடணும். UVW x இன்டூ sin x இன்டூ cos x. நெக்ஸ்ட் பிராக்கெட் போட்டுச்சா, 1/u 1/uன்றது x டாட் u டேஷ்ன்றது 1. ஸோ பிராக்கெட்ல போட்டுக்கேன். ஓகேவா, அப்பதான் நம்ம மல்டிப்ளை பண்ணணுன்றது ஈஸியா நமக்கு தெரியும். அடுத்தது பிளஸ் 1/v இருக்கா, vன்றது sin x இன் டாட் v டேஷ்ன்றது cos x. ஸோ பிராக்கெட்ல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பிளஸ் 1/wன்றது cos x, w தானே இருக்கு, ஸோ cos x டாட் போட்டுட்டு w டேஷ் அப்படின்றது மைனஸ் sin x, மைனஸ் sin x எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல dy by dx equal to x sin x cos x into 1 into 1 1/x plus 1 into cos x by sin x. அடுத்தது plus 1 into minus sin x என்ன வரும், minus
sin x by cos x. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த டேர்ம் ஒன்னு கூட என்ன பண்ண போறேன் மல்டிப்ளை பண்ணி எழுத போறேன் சரிங்களா. இப்போ இங்க 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 3x plus 2x plus 9x அப்படின்னு இருக்குன்னா இந்த 5 என்ன பண்ணுவோம் ஒன்னு கூடயும் மல்டிப்ளை பண்ணுவோமா. அதே மாதிரி இப்போ x sin x cos x ஒரு டேர்ம் கூடயும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இது கூட பண்ணிடலாமா. x sin x cos x by x ஆகுமா. 1 into x sin x cos x னா x sin x cos x by இந்த x plus இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. x sin x இங்க cos x இருக்கு இங்க cos x இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது cos ஸ்கொயர் x கிடைக்குமா by sin x minus x இங்க sin x இருக்கு இங்க sin x இருக்கு. மல்டிப்ளை பண்ணா sin ஸ்கொயர் x அப்புறம் இந்த cos x by cos x. இப்போ இதுல இந்த x என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஓகே அப்போ sin x cos x மட்டும் இருக்குமா பிளஸ் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த sin x இந்த sin x கேன்சல் ஆயிட்டு x cos ஸ்கொயர் x இருக்கும் மைனஸ் cos x கேன்சல் ஆயிட்டு x sin ஸ்கொயர் x. sin x into cos x plus இப்போ இது ஒரு டேர்ம் ரெண்டுத்துலயும் நான் என்ன பண்றேன் x மட்டும் காமனா வெளியே எடுக்கிறேன். x மட்டும் வெளியில எடுத்துட்டேன்னா cos ஸ்கொயர் x மைனஸ் x வெளியில போயிடுச்சு sin ஸ்கொயர் x. இப்போ நெக்ஸ்ட் sin x into cos x plus x into இப்போ நமக்கு ட்ரிக்னோமெட்ரியில ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா இங்க எழுதுற அந்த ஃபார்முலாவை cos 2x அப்படின்னா cos ஸ்கொயர் x minus sin ஸ்கொயர் x எழுதலாம். ஓகேவா. cos 2x னா அதோட வேல்யூ cos ஸ்கொயர் x minus sin ஸ்கொயர் x. இப்போ நமக்கு cos ஸ்கொயர் x minus sin ஸ்கொயர் x இருக்கா. அதுக்கு பதில் நம்ம என்ன எழுதிக்கலாம் cos 2x எழுதிக்கலாமா. cos 2x